ஸோ போலீஸ் வெரிஃபிகேஷன் ஃபார்ம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இதில் பெய்டு சர்வீஸில் போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட்னு கொடுத்தீங்கன்னா லாகின் ஆர் ரெஜிஸ்டர்னு கேட்கும். இன்கேஸ் உங்கள்கிட்ட லாகின் ஐடி இல்லைன்னா நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களோட நேமு, ஃபாதர்ஸ் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். யூசர் நேம் மட்டும் கொஞ்சம் யூனிக்காக கொடுக்கணும். மோஸ்ட்லி உங்களோட மெயில் ஐடி கொடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும் உங்களோட யூசர் நேமு. அண்ட் தென் பாஸ்வேர்டு ஏதோ ஒரு யூனிக்கான பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் அந்த பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு மெயில் ஐடி கேட்கும், அதாவது இமெயில் அட்ரஸ் என்னங்கிறத கேட்கும், அந்த மெயில் அட்ரஸு. அண்ட் தென் மொபைல் நம்பருக்கு கம்பல்சரி ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபியை நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் கேப்சா கொடுத்துட்டிங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு 3 சேஃப்டி கொஷின் கேட்கும். சேஃப்டி கொஷின் சிம்பிளாக தான் இருக்கும். அதையும் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். இப்போ பெய்டு சர்வீஸில் போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட்டுன்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இப்போது புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனால உங்களுக்கு ஒரு சில டீட்டெயிலாம் கேட்கும். இதில் உங்கள் அப்பா பேர் தமிழில், இங்கிலீஷில் இது எல்லாமே ஃபுல்லாக டைப் பண்ணணும். அண்ட் தென் ஆக்குபேஷன், நேஷ்னாலிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் தென் உங்களோட பர்மனண்ட் அண்ட் இப்போ இருக்க நீங்கள் ரெசிடெண்ட் அட்ரஸ், இந்த மாதிரி 2 அட்ரஸ் கேட்கும். நீங்கள் இன்னும் 2மே ஒரே மாதிரி இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் 2மே ஒன்றா கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு ரூரலா ஆர்எல்ஸ் இல்லை அர்பனா அப்படின்னு கேட்கும் உங்களோட போலீஸ் ஸ்டேஷன் டைப்பு. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஐடி கார்டு டைப் கேட்கும். ஐடி கார்டு டைப்பில் எனக்கு ஆதார் கார்டு காட்டல. ஸோ அதனால் நான் இப்போதைக்கு டிரைவிங் லைசன்ஸ் தான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு இது மாதிரி எது வேணால் கொடுக்கலாம். இந்த அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இதை ஆட் ஐடி ப்ரூஃபுங்கிறத கொடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா தமிழில் டைப் பண்ணாதனால எரர் காட்டுது. ஸோ நான் ஒரு டிரான்ஸ்லேட்டரில் போட்டு நான் என்ன பண்ணிடுறேன், சிம்பிளாக அது மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு நான் தமிழில் டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் இப்போ போயிட்டு சப்மிட்டுன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபார்ம் வந்து என்னோடய அக்கௌண்ட்டு யூசர் க்ரியேட் ஆகிறது வந்து ஃபுல்லாக அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்வீஸ் டைப்பில் வந்து செல்ஃப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்து நான் ப்ரொசீடுன்னு கொடுக்கவே போகிறேன். ஸோ இங்கேயுமே உங்களுக்கு திரும்ப யார் அப்ளை பண்ணுறாங்கிறதுக்கான அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே கேட்கும். அண்ட் தென் ஐடி ப்ரூஃபும் கேட்கும். இங்கே அப்லோட் பண்ணும்போது உங்களோட ஐடி ப்ரூஃபு 50 KB கீழே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதனால தான் கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் அதுக்கப்புறம் பேமெண்ட் நீங்கள் பண்ணணும். ஸோ இப்போ பேமெண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹500 கட்ட சொல்லி கேட்பாங்க. அதாவது இந்த போலீஸ் வெரிஃபிகேஷனுக்காக உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் இது எல்லாமே வந்திருக்கும். இதை நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸ் நம்பரை எப்போவுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் இன்கேஸ் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் QR கோட் மூலமாகவே பே பண்ணலாம். பே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கோட அப்ளிகேஷன் டீட்டெயில் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ராசஸ்ன்னு இருக்குது. ஒன்ஸ் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.